Hi friends, welcome to DD Study Vlogs. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் 4 ரிவைஸ்டு சிலபஸில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நேற்று வந்து நான் குரூப் 4 சிலபஸை டவுன்லோட் பண்ணி பார்த்தப்போ சும்மா மேலோட்டமாக பார்த்தேன். இப்போ வந்துட்டு பகுதி இ அப்படின்ட்டு முன்னாடி இருந்ததை அதை வந்துட்டு தான் இப்போ 7 யூனிட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அழகு 1 2 3ன்ட்டு 7 அழகாக கொடுத்துருக்காங்கன்னு நினச்சேன். பட் உள்ள டெப்த்தாக பார்க்குறப்ப தான் தெரியுது சிலபஸை எவ்வளோ கம்ப்ரெஸ் பண்ண முடியுமோ, எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. கிராமருக்கு, அதாவது இலக்கணத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. முன்னாடி இருந்த குரூப் 4 சிலபஸை பாருங்கள். பகுதி ஆல வந்து இலக்கணத்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றது பாருங்கள். மேக்ஸிமம் இதை எதையுமே அவங்க அவாய்ட் பண்ணல. இலக்கணத்தில் இருக்கிறது எல்லா டாப்பிக்குமே அப்படி தான் வச்சுருக்காங்க. இலக்கணத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இலக்கியத்தை குறைச்சிட்டாங்க. இலக்கியத்துக்குமே வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக இந்தந்த டாபிக்ஸ்னு கொடுத்து அது வெறும் 15 மார்க்ஸ் தான், அதுவும் 6th to 10th தான் யூனிட் 7லேருந்து கேட்போம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியே கொடுத்துட்டாங்க. ஸோ இலக்கணத்துக்கு ரொம்ப அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க. நம்ம மக்கப் பண்ணி எழுத முடியாமல் ப்ராக்டிஸ் பண்ணி என்னென்ன இலக்கணத்துக்கு தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கிற டாபிக்ஸை வச்சுட்டு மக்கப் பண்ணுறதை ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான வெயிட்டேஜ் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ அதுதான் என்னென்ன வந்து ஸ்கிப் பண்ணியிருக்காங்க, சிலபஸ்லேருந்து எடுத்திருக்காங்க, என்னென்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முன்னாடி இருந்த சிலபஸில் பகுதி இலக்கணத்தில், இலக்கியத்தில், அதே மாதிரி அந்த தமிழ் சான்றோர்கள் அதுலேருந்து எதுலேருந்து எவ்வளோ மார்க்ஸ் ஸ்பிளிட் அப் இருக்கும் அப்படின்றது நமக்கு எதுவுமே தெரியாது. எதுலேருந்து வேணால் அவங்க 40 30 40 30 எந்த ரேஷியோவில் வேணால் அவங்க கேட்கலாம், எப்படி வேணால் கேட்கலாம். அது அவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்துன்ற மாதிரி தான் கொஸ்டின் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து இவ்வளோ கொஸ்டின் தான் கேட்போம், இதுலேருந்து 20, இதுலேருந்து 15, இதுலேருந்து 5 தான் அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நம்ம கொடுத்துறாங்க. ஸோ எந்த டாப்பிக்கு வெயிட்டேஜ் அதிகம் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ சிலபஸ் 3 பேஜ் 4 பேஜ், இதில் பாருங்கள் ஓல்டு சிலபஸ் 4 பேஜ் இருக்குது. 4 பேஜை வந்து கம்ப்ரெஸ் பண்ணி 2 பேஜ் நம்மளுக்கு எவ்வளோ வந்து சுருக்கி கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சுருக்கி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னா இனிமேல் ஃபுல்லாக வந்து இலக்கணத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், முன்னாடி இருந்த சிலபஸில் இலக்கணத்தில் அந்த பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், புகழ்பெற்ற நூலாசிரியர், அந்த தொடர்பு மறிதல், தொடரால் குறிக்கப்படும் சான்றோர்கள், இந்த இதெல்லாம் எடுத்துட்டாங்க. பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, எதிர்ச்சொல், பொருந்தாச்சொல், பிழைத்திருத்தம், ஆங்கில சொல்லுக்கு இணையானது, ஒளி வேறுபாடு, ஓரெழுத்து ஒரு மொழி, இந்த மாதிரி தன்வினை, பிரிவினை, உவமை, எதுகை முனை இல்லை, பழமொழி, வேர்ச்சொல்ல தேர்வு செய்தல், ஓரெழுத்து ஒரு மொழி, வினையாரடையும் பெயர், தொழிற்பெயரை உருவாக்குதல், அகரவரிசை, இது எல்லாமே இதுல ஓல்டு சிலபஸ்ல இருந்த இலக்கணத்துல இருந்து மேக்சிமம் போர்ஷன் அப்படியே தான் வச்சிருக்காங்க. ஒரு 80% ஆஃப் போர்ஷனும் அப்படியே தான் வச்சிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அது என்னென்னு நம்ம பார்த்துடலாம். அடுத்ததான் வந்து பகுதி இலக்கியத்துல என்னென்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த திருக்குறள்ல 25 அதிகாரமா இருந்ததை 20 அதிகாரமா கம்மி பண்ணிட்டாங்க. அதுலயுமே ஆல்ரெடி இருந்ததுல 9 அதிகாரம் மட்டும்தான் ஆல்ரெடி இருந்தது இருக்கு. எக்ஸ்ட்ராவா புதுசா தான் ஆட் பண்ணிருக்காங்க 11 அதிகாரம். அது என்னென்னன்றத சிலபஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 20 அதிகாரம் மட்டும் படிங்க. அதே மாதிரி அறநூல்கள்ல, அதாவது 14 கீழ்கணக்கு நூல்கள்ல நாலடியா, நான்மணி கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, இதெல்லாமே அப்படி கொடுத்துருக்காங்க. இந்த கம்பராமாயணம் இந்த டாபிக் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி 8 தொகை 10 பாட்டு இந்த இதெல்லாம் இல்லை. இதுல முக்காவாசி அப்படியே தூக்கிட்டாங்க. திருக்குறளும் அறநூல்கள் மட்டும் வச்சிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இலக்கணத்துக்கு அவங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், இலக்கணத்துக்கு கொடுக்குற வெயிட்டேஜ் வந்து இலக்கியத்துக்கு கொடுக்கல, கம்மி பண்ணிட்டாங்க. நம்ம மக்கப் பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கிற போர்ஷனை தூக்கிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி இருக்க போர்ஷன், அதாவது மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரி போர்ஷன் தான் வச்சிருக்காங்க. ஸோ அதுல தான் நிறைய பேர் கேர்லெஸ் மிஸ்டேக் விடுவாங்க. மக்கப் பண்ணி போடுறது கூட சரி, இந்த பாடல் வரைக்கும் இவர் தான் ஆசிரியர் அப்படின்ற மாதிரி போட்டு போயிட்டே இருப்பாங்க. படிச்சிருந்தா இது வந்து இலக்கணமா இருந்தா நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி புரிஞ்சாதான் ஆன்சர் பண்ண முடியும். அந்த மாதிரி போர்ஷனை தான் இங்க வச்சிருக்காங்க. இது ஈல பாருங்க, தமிழறிஞரும் தமிழ் தொண்டும், இதை வந்து ரொம்ப ரொம்ப சுருக்கிட்டாங்க. பகுதி மட்டும்தான் அப்படியே இருக்கு. ஆவண்ணாவும் ஈலையும் முக்காவாசியை வந்து குறைச்சிட்டாங்க. இதுல பாருங்க, பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், அவங்க 2 பேர் அப்படி இருக்காங்க. முடியரசன், கண்ணதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் வராங்க. அதுக்கப்புறம் தாராபாரதி, காகிதம் இல்லத்து ஆல்ரெடி சிலபஸ்ல இருந்தவங்க. அதுக்கப்புறம் கடியலூர் உருத்திரங்கண்ணனார், தமிழொலி, கீவா ஜெகநாதன், டி.கே. சிதம்பரனார், குன்றக்குடி அடிகளார், இவங்களெல்லாம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணியிருக்காங்க. வேலுநாச்சியர், தமிழ் மகளிரின் சிறப்புல வந்துட்டு வேலுநாச்சியரை மட்டும் வச்சுட்டு மற்றவங்களெல்லாம் வந்து சிலபஸ்ல இருந்து எடுத்த மாதிரி தான் தெரியுது. மேபி அவங்க கொடுத்த போர்ஷன்ல இருந்து மட்டும் கொஸ்டின் கேட்கலாம், இல்லை எக்ஸ்ட்ராவா இதுல இருந்து வேணா கேட்கலாம். அது அவங்க மைண்ட் செட்டை பொறுத்து. நம்ம ஒரு டைம் வந்து இந்த சிலபஸை வச்சு நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணி பார்த்தாதான் இந்த பேட்டர்ன் கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். அது வரைக்கும் யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. இதுல இருக்கிறது நம்ம தெளிவா படிச்சுக்கலாம், அவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும். ஏன்னா ஒரு டைம் வச்சும் இந்த பேட்டர்ன்ல எக்ஸாம் எழுதினாதான் அவங்க எப்படி கொஸ்டின் எடுப்பாங்கன்றது தெரியும்.
இதுக்கு முன்னாடி அந்த அந்த அகாடமியில் எப்படி சொல்கிறாங்க, இந்த அகாடமியில் எப்படி சொல்கிறாங்க, இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படி இருக்குது, அப்படி இப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்து அகாடமியோ டெஸ்ட் பேட்சோ இல்லை வந்துட்டு ஆன்லைனில் பே பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணுறோம் இந்த மாதிரி நிறைய போய் சர்ச் பண்ணி தேடிட்டு இருக்காதிங்க. சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் இருக்கிற மாதிரி எப்படி படிக்கலாம் அப்படின்றத நீங்களாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு தெளிவாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எது பெஸ்ட்டாக இருக்கோ ஏதாச்சும் ஒரு டெஸ்ட்டு மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். எது பெஸ்ட்டுன்னு உங்களுக்கு தோணுதோ அது மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்துட்டு இப்போ நியூ சிலபஸை பார்த்துடலாம் என்னென்ன அதில் இருக்குது அப்படின்றத. இதில் பாருங்கள், ஓல்டு சிலபஸில் இருந்த 4 பேஜ் சிலபஸை கம்ப்ரெஸ் பண்ணி கொடுத்த மாதிரி இங்கே வந்து 2 பக்கத்துக்கு தான் சிலபஸ் இருக்குது. இந்த போர்ஷன்லாம் பாருங்கள், நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்த்துருக்கீங்களா? வேணா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட மாடல் கொஸ்டின் பேப்பரை இல்லை அதோட சிலபஸை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதில் இருக்க போர்ஷன் மட்டும்தான் இதில் வச்சுருக்காங்க. அதுக்கு தான் வெயிட்டேஜ் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதாவது அதுலேயுமே கிராமர் தான் வந்து கிராமர் போர்ஷன் தான் நிறையா இருக்கும். அந்த மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கிராமருக்கு வெயிட்டேஜ் கொடுத்து அந்த இலக்கியத்துக்கு வந்துட்டு கம்மி பண்ணிட்டாங்க போர்ஷனை. இங்கே பாருங்கள், 7 யூனிட்டாக பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் யூனிட்டில் பாருங்கள், இலக்கணத்தில் இந்த பிரித்தெழுது, சேர்த்தெழுது, சந்திப்பிழை, குறில் நெறில் வேறுபாடு, லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, இந்த மாதிரியும். அதுக்கப்புறம் வேர்ச்சொல் வினைமுற்று, வினையச்சம், வினையால் இணையும் பெயர், பெயரச்சம் வகையறிதல், அயற்சொல், தமிழ்ச்சொல், எதிர்ச்சொல், வினைச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல், 2 வினைச்சொற்களோட வேறுபாடு அறிதல். அடுத்து சொல்லகராதி யூனிட் 2ல் வந்து 15 கொஷின். ஸோ யூனிட் 1லேருந்து 25 கொஷின் வருது. ஸோ அந்த போர்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். யூனிட் 2ல் சொல்லகராதி எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுறது, ஓரெழுத்து ஒரு மொழியும், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பொருந்தா சொல் கண்டறிதல், அகர வரிசைப்படி எழுதுதல், ஒரு பொருள் பன்மொழி, எழுத்து வழக்கு, சொல்லும் பொருளும் அறிதல், ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் எழுதுதல், அதுக்கப்புறம் கோடிட்டிடம் சரியான சொல்ல வந்து தேர்ந்தெடுத்து எழுதுறது, அதுக்கப்புறம் மருவு பேச்சு வழக்கில் இருக்கிறத பிழைத்திருத்தி எழுதுறது. இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க என்னென்னன்றதை அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதுலேருந்து வந்து 15 கொஷின் கொடுக்குறாங்க. அடுத்து எழுதும் திறன், சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுறது. ஸோ எழுதும் திறனில் பாருங்கள், இதுலேருந்து வந்து 15 கொஷின் கேட்குறாங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுதல், தொடர் வகைகள், செய்வினை, செய்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, ஒருமை பன்மை பிழையை அறிந்து சரியான தொடர் எழுதல், மரபு தமிழ், அதாவது உயர்திணை அக்ரிணை அதை வேறுபாடு அறிந்து எழுதுறது, இதெல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து 15 கொஷின் வருது. ஸோ இது பார்த்து பெருசாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ மரபு தமிழ்னா உயர்திணை அம்மா வந்தது அம்மா வந்தால், அக்ரிணைனா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு 4லேருந்து 10 கொஷின் வருமா. கலைச்சொல், அதாவது இப்போ ஆங்கில எழுத்துக்கு இணையான தமிழ் சொல் அறிதல், அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு புக் பேக்குக்கும் பின்னாடியுமே கலைச்சொல் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பல்துறை சார்ந்த கலைச்சொற்களை, அதாவது அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, புவியியல், தொழில்நுட்பம், இதிலிருந்து வந்துட்டு இதில் ஒரு சில துறைகள் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து கொஷின் கேட்குற மாதிரி இதில் இருக்க எல்லா கலைச்சொல்லையும் நம்ம படித்து வச்சுக்கிறணும். அடுத்தது வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன், அதை வந்து 5th யூனிட்டாக கொடுத்து அதுலேருந்து 15 கொஷின். இதில் பாருங்கள், கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல், செய்தித்தாள் தலையங்கம், முகப்பு செய்திகள், அரசு சார்ந்த செய்திகள், கட்டுரைகள் பற்றி வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன், ஓமை தொடரோட பொருள் அறிதல், மரபு தொடரின் பொருள் அறிதல், பழமொழிகள், இதெல்லாம் இங்கே கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து அழகு 5, இதுலேருந்து 15 கொஷின். அதுக்கப்புறம் எளிய மொழிபெயர்ப்பு, ஆங்கிலம் மற்றும் கலைச்சொல் வேற. கலைச்சொல்னா ஒவ்வொரு துறை சார்ந்த சொற்களை கொடுத்து தமிழ் மீனிங் கேட்பாங்க. இங்கே பாருங்கள், ஆங்கிலம் மற்றும் பிற சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை அறிதல் வேண்டும், பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல் வேண்டும். இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பென் டிரைவ், பிரிண்டர், கம்ப்யூட்டர், கீபோர்டு, அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதாவது பயன்பாட்டில் இருக்கிற சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். இது வந்து 5th யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து 15 கொஷின் வரும். 6th யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து 15 கொஷின் வரும். அடுத்தது 7th யூனிட்டில் தான் இலக்கியம், தமிழறிஞர்களும், தமிழ் தொண்டும். ஸோ அந்த பகுதி ஆவண்ணா இருந்துச்சுல, அது 2யுமே கம்பைன் பண்ணி இங்கே கொடுத்துட்டாங்க. யூனிட் 7ஆக கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். முன்னாடி இருந்த சிலபஸில் பகுதி ஆ இ அப்படின்ட்டு 3 பார்ட்டாக இருந்ததில் பகுதி ஆல இருக்க கிராமர் போர்ஷனை வச்சுக்கிட்டு அதில் எக்ஸ்ட்ரா ஒரு சில போர்ஷனை இன்க்ளூட் பண்ணி ஒரு சிலதை ஒமிட் பண்ணியிருக்காங்க. பகுதி ஆவண்ணால இலக்கியமும் பகுதி ஈல தமிழறிஞர்களும் இருந்துச்சு. அந்த 2 டாப்பிக்கையுமே எவ்வளோ சுருக்க முடியுமோ அவ்வளோ சுருக்கி, எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி அதை நமக்கு இந்த மாதிரி ஒரு யூனிட்டாக 7th யூனிட்டாக கொடுத்துட்டாங்க. அது போக அப் டு SSLC ஸ்டாண்டர்டு பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டதுன்னு மென்ஷன் பண்ணியே கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் இருக்கிற இதை மட்டும் நம்ம வந்து படிச்சுக்கிட்டா போதுமானது. ஒருவேளை இதில் இருக்கிற இப்போ தேப்போ மீனாட்சி சுந்தரனார், ஓவேசா பற்றிலாம் நம்ம +1 +2 இருந்துச்சுன்னா அதையும் படிச்சுக்கலாம். ஏன்னா கொஸ்டின் வந்து அவங்க எங்கேருந்து வேணால் எடுக்கலாம். இந்த சிலபஸில் இருக்கிறவங்க எந்த புக்கில் இருந்தாலும் படிச்சுக்கோங்க. இங்கே அப் டு 10th கொடுப்பாங்க. பட் நம்ம அவங்கள தேடி A to Z இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு சேஃபாக.
ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து திருக்குறள் வந்து 20 அதிகாரங்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அதிகாரம்னு பாருங்கள். ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண், வலியுறுத்தல், ஈகை, பெரியாரை துணைக்கோடல், வினை செயல் வகை, அவையஞ்சாமை, கண்ணோட்டம், அன்புடைமை, கல்வி, நடுநிலைமை, கூட ஒழுக்கம், கல்லாமை, செங்கோன்மை, பண்புடைமை, நட்பாராய்தல், புறங்குறாமை, அருவுடைமை. அதுக்கப்புறம் வந்துட்டு அறநூல்கள் தொடர்பான செய்தியில் அறநூல்கள் நான் சொன்ன மாதிரி 4 அடியார், 4 மணிக்கடிகை, பழமொழி 400 இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் இந்த போர்ஷன் எல்லாமே ஓல்டு சிலபஸில் இருந்ததில் நான் டிக் பண்ணியிருந்தது மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சுருக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சுருக்கியிருக்காங்க. நான் நேற்று பார்த்தப்போ என்ன நினச்சேன்னா, சரி ஓகே அந்த 3 அழகையுமே பிரித்து 7 அழகாக 7 யூனிட்டாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பட் நம்ம சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சு பார்க்குறப்ப தான் தெரியுது, கிராமர் மட்டும்தான் அப்படி இருக்குது. அந்த இலக்கியமும் தமிழறிஞர்களும் ரொம்ப 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 சிம்பிளிஃபை பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி 4 பேஜ் சிலபஸை 2 பேஜாக கொடுத்து அதிலிருந்து தான் இந்தந்த போர்ஷன்லேருந்து இவ்வளோ வரும்ட்டு கொடுத்துறாங்க. ஸோ நீங்கள் வந்து யாருன்னா நமக்கு சிலபஸை டீகோட் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருக்காமல் 2 சிலபஸையுமே கையில் எடுத்து வச்சுக்கோங்க. எதை ஒமிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்களே பாருங்கள். அப்போ தான் ஒரு தெளிவு கிடைக்கும். இப்போ நான் எடுத்து நானாக பார்க்க போய் தான் எனக்கு தெரியுது. நானும் ஒரு ஆஸ்பிரண்ட் தான். நான் எடுத்து டவுன்லோட் பண்ணி பார்க்குறப்ப தான் சரி இந்த போர்ஷன்லாம் இவ்வளோ குறைச்சிட்டாங்க, இவ்வளோ கம்மி பண்ணியிருக்காங்க, நமக்கு இருக்க பேர்டனை வந்து கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தாலுமே இனிமேல் வந்து கிராமர் கொஸ்டினுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இலக்கியத்தையும் தமிழறிஞர்களையும் தாண்டி நூலாசிரியர்களை தாண்டி கிராமருக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஒவ்வொரு டாபிக் இப்போ வந்துட்டு ஓரெழுத்து ஒரு மொழினா அதை தெளிவாக படிச்சுக்கோங்க. ஒரு நோட் போட்டு வச்சு அந்த சிலபஸ் வைஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு நோட் போட்டு வச்சு அதை ஒர்க் அவுட் பண்ணி நிறையா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து இந்த அகாடமி போடுவாங்களா, அந்த அகாடமி வீடியோ போடுவாங்களா, இந்த சிலபஸ் எப்படி இருக்குது, இந்த யூனிட்டில் என்னென்ன வரும், இதுக்கு எப்படி வேர் டு ஸ்டடி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க போடுவாங்க அவங்க போடுவாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காமல் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து 2 சிலபஸையும் கம்பேர் பண்ணி எந்தெந்த போர்ஷன்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க, எந்தெந்தெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் புரியும். இது வந்து யார் சொன்னாலுமே நமக்கு மைண்டில் ஏறாது. நம்ம வந்து பார்க்குறப்ப தான் ரியலாக பார்க்குறப்ப தான் தெரியும், ஓ இவ்வளோ தான் நம்ம படிக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ வந்துட்டு யாருக்காகவும் வெயிட் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். 6th to 10th இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கிராமருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் கிராமருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அடுத்து வந்து நம்ம ஒவ்வொரு யூனிட்டாக எப்படி படிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். மேக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மேக்ஸில் வந்துட்டு ஆப்ஸ் மட்டுமே பார்க்காம ரீசனிங்கும் பாருங்கள். இப்போ வந்து ஆப்ஸ் தனியாக ரீசனிங் தனியாக இவ்வளோ தான் கேட்போம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எடுத்துட்டாங்க. யூனிட் 8 யூனிட் 9 எல்லாம் யூனிட் 8 தூக்கி யூனிட் 8 வந்து தனி யூனிட்டாக 6th யூனிட்டாக கொடுத்துட்டாங்க. யூனிட் 9 தூக்கி இந்தியன் எக்கனாமியோட கம்பைன் பண்ணி விட்டாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி படிக்கிறது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நீங்களாம் வந்து எப்படி சிலபஸை ரியலைஸ் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். இன்னிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். முன்னாடி இருந்ததுக்கு இப்போ டிஎன்பிஎஸ்சி எவ்வளவோ ஸ்பீட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ராவல் பண்ண கற்றுக்கணும். கண்டிப்பாக அடுத்து வந்துட்டு அவங்க சொன்ன டைமில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம இந்த சிலபஸாக அந்த சிலபஸாக இது வருமா அது வருமானு பார்த்துக்கிட்டு இல்லாமல் நம்மளே வந்து ஒரு ரியலைஸ் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நிறைய வந்து நீங்களாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபோன்லேயே டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபோன்லேயே வந்துட்டு வீடியோ பார்த்து படிப்போம், ஏதாவது ஆன்லைனில் ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஃபோனை தூக்கி வச்சுட்டு எதெல்லாம் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ அதெல்லாம் வந்து தூக்கி போட்டுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னும் வந்து 6 months தான் டைம் இருக்குது. ஸோ படிங்க. அடுத்து ஒவ்வொரு யூனிட்டாக வந்து பார்ப்போம். எந்தெந்த யூனிட்டில் எது புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, எதுக்கெல்லாம் வந்துட்டு வேர் டு ஸ்டடி தேவைப்படும் அப்படின்றத பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பை.